வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர், வெல்கம் டு ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி வந்து 2 சேனலுக்கும் ஒரே வீடியோ தான் போடலான்னு இருக்கேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நமக்கு ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்லேயும் அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரிவார்டு பட்டன் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஐஸ்வர்யம் பில்டருக்கும் ஏற்கனவே இருந்ததுக்கும் நான் பண்ணலை, அதையும் காட்டலான்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கிறேன். ரெண்டும் நம்மள்ட்ட ரிவார்டு இருக்குது. அதே மாதிரி ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் பில்டருக்கும் நம்ம வெரிஃபைட்டுக்கு, ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்டுக்கும் வெரிஃபைட்டுக்கு ரெண்டுமே இருக்குது. நான் வந்து ஒரு யூடியூபராக நினச்சி நான் அந்த வீடியோ போடுறதில்ல. நான் வந்து ஒரு என்னுடைய ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது, நான் ஏதாவது கவனிச்சேன்னா என்னுடைய ஃபீல்டில், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் மக்களுக்கு எதாவது தேவைப்படும்னு நினச்சேன்னா அந்த நோட்ஸ்லாம் கொடுக்குறது. அதே மாதிரி ஜென்ரலாக படித்தவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறது, அதிகம் பணம் சம்பாதிக்கிறது, அது நோக்கமாக இருப்பாங்க. எனக்கு அந்த நோக்கம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் என்னால் கொஞ்சம் கவனிக்க முடிஞ்சது, குறைச்ச விலை பணம் வச்சுருக்கவங்களுக்கும் வீடு எப்படி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நிறைய நோட்ஸ் கொடுக்குறது அப்படிலாம் ஆரம்பித்தேன். இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த ஃபீல்டில். இருந்தாலும் நான் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து பண்ணுறேன். நான் அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் நம்மளுடைய கிளைண்ட்ஸு வந்து எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கான கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு அந்த மக்களுக்காக, என்னுடைய ஃபாலோயர்ஸு வில்வியர்ஸருக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு 2 வெரிஃபை நமக்கு வந்து ரிவார்டு பட்டன் வந்திருக்கு. ஒன்று வந்து இது ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்டு, இது வந்து ஐஸ்வர்யம் பில்டரு. இதை உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ பண்ணேன். இது எல்லோரும் முறையாக வந்து அந்த ஓப்பன் பண்ணுறது, செலிப்ரேட் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க. நான் ஜென்ரலாக என்னுடைய பர்சனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பெருசாக நான் எக்ஸ்க்ளோஸ் பண்ணிக்கிறது இல்லை. இருந்தாலும் இது ஒரு ஆசை இருந்தது எனக்கு, 2 இப்படி வச்சு பார்க்கணுன்ட்டு. அது ரொம்ப நாள் கனவு வந்து இன்றைக்கி பழிச்சுது. அதனால் இது மாதிரி சரி எது உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். இதனுடைய முடிஞ்ச வரைக்கும் நான் ஆஃபீஸ் ரூமில், என்னுடைய பர்சனல் ரூமில் கண்டிப்பாக மாட்டுவேன். வருங்காலங்களில் நீங்கள் இதை பார்க்கலாம். என்னுடைய அந்த விஷயத்துக்காக உங்கள்கிட்ட வந்து அந்த வீடியோ பண்ணேன். இந்த அவார்டு வாங்குறதுக்கு காரணமாக இருந்த சப்ஸ்கிரைபரான உங்களுக்கும், அந்த ஃபாலோயரான உங்களுக்கும் மிக மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி இந்த யூடியூப் அவார்டு கொடுத்த யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சென்னை சுற்றுப்புற பகுதியில் எதுவும் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில், மெயிலில் என்கொயரி பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு வாரம் 10 நாள் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. எப்போதும் என் ஃபோன் சைன்லேயே இருக்கும். வேலை பார்த்துட்டு உங்களை மாதிரி யாராவது என்கொயரி பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் இருப்பேன். அதனால் வந்து எடுக்கலைன்னா உங்களுக்கு மனசு தர்ம சங்கடமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். என்னுடைய இந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு தெரியப்படுத்துகிற அந்த வீடியோ பண்ணேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.